நாம் இந்த இடத்துல பஸ்கா குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பஸ்கா என்றால் என்ன? முதல் வாரம் பஸ்காவை பற்றி பார்த்தோம். அதற்கு அடுத்தது போன வாரம் பக்ரீத் வந்துடுச்சு. பக்ரீத் வந்ததுனால பைபிள் சொல்லும் பக்ரீத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திரும்பவும் பஸ்காவுக்கு தான் வரப்போகிறோம். ஆமேன். எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்திராகமம் 12வது அதிகாரம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நான் வாசித்து அதிலிருந்து உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் மேல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளிலும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். இப்போ 21லேருந்து அதாவது இது வந்து தேவன் மோசே கிட்ட சொன்ன வார்த்தைகள். இப்போ மோசே வந்து மக்கள் கிட்ட சொல்றது தான் நம்ம 21லேருந்து வாசிக்க போகிறோம். அதே தான் சொல்றாரு. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை கடந்து விலகி போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். அல்லேலூயா. இது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷமாக இருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள். அதில் 400 வருஷம் உபத்திரவப்பட்டார்கள். இந்த ஜனங்களை விடுவிக்க தேவன் அந்த எகிப்தின் ராஜா பார்வோனுக்கு முன்பாக பல அற்புதங்களை செய்தார். என்ன செஞ்சாரு? பல அற்புதங்களை செய்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பார்வோன் இந்த ஜனங்களை விடவில்லை. கிட்டத்தட்ட 3 முறை 4 முறை என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான ஒழிய கடைசி வரைக்கும் விடலை. பார்வோன் பேசும்போது எப்படி பேசுகிறான்? முதல்ல என்ன சொல்கிறான்னா,
நீங்க ஆண்கள் மட்டும் போய் என்ன பண்ணுங்க, பலி செலுத்துங்க வனாந்தரத்துல, பிள்ளைகள்லாம் இருக்கட்டும், பெரியவங்க மட்டும் போங்கன்னா. அப்புறம் மோசே சொன்னாரு, இல்ல இல்ல நாங்க மொத்தமா தான் போவோம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னா, சரி நீங்க வந்து ஏன் வனாந்தரத்துல போய் பலி செலுத்துறீங்க, இங்கேயே அந்த பலியை செலுத்துங்கன்னா. அதுக்கும் ஒத்துக்கல. அதுக்கு பிறகு என்ன சொன்னா, சரி நீங்க எல்லாம் போங்க, ஆனா பொருள்லாம் என்ன பண்றீங்க, வச்சுட்டு போங்க. என்னென்னமோ சொல்றான வழிய விடவே மாட்டேன்றான். இப்போ கடைசியா மோசேயும் ரொம்ப அற்புதம், பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு நடந்து முடியல. மோசே வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, என்ன ஆண்டவரே இந்த பார்வோன் இவ்வளோ அற்புதங்கள் செஞ்சு பார்த்து கூட என்ன பண்ண மாட்டேன்றான், விடுதலை பண்ண மாட்டேன்றானே அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் சொல்ற கடைசி வார்த்தை என்னன்னா, நான் கடைசியா ஒரு காரியத்தை செய்வேன், அந்த காரியத்தை செஞ்சா அவன் என்ன பண்ணுவான், விட்டுடுவான். அந்த காரியம் தான் என்னன்னு சொல்றாருன்னா பஸ்கா. பஸ்கா என்றால் அது ஒரு பலி. பஸ்கா என்பது ஒரு பலி. பஸ்கா என்பதுக்கு அர்த்தம் என்னன்னா கடந்து போகுதல். என்னது? கடந்து போகுதல். அப்போ இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்குது. நம்ம வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில என்ன பண்றான்னா, பிசாசு நம்மை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். எப்படி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான்? பல விதத்தில் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். மதத்தின் அடிப்படையில் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் மதத்தில் இருப்பாங்க, இயேசுவை பற்றி ஓரளவுக்கு தெரியும், இயேசுகிட்ட நல்ல காரியங்கள்லாம் இருக்குதுன்னு புரியும். ஏன் இயேசுனார் அவங்க கூப்பிடும் போது கூட ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார் அவங்க வாழ்க்கையில், அதெல்லாம் அனுபவிக்கிறார்கள், உணர்கிறார்கள். ஆனால் இயேசுவை என்ன பண்ணுறது இல்லை, ஏற்றுக்கொள்வது இல்லை. காரணம் என்னன்னா அவங்க மதம். அவங்க என்ன சொல்கிறாங்க, மதத்திலிருந்து எப்படிங்க வருது? நான் சொல்கிறேன், மதத்தின் அடிப்படையில் உங்களை கட்டி வச்சிருக்குது ஒரு பிசாசு. மனுஷர்களை மதத்தின் அடிப்படையில் பிசாசு கட்டி வச்சிருக்கான். எப்படி பார்வோன் அந்த ஜனங்களை அடிமையாக வச்சிருந்தானோ, தேவனை ஆராதிக்க கூடாத படிக்கு, தேவன்கிட்ட இந்த ஜனங்கள் வரக்கூடாத படிக்கு கட்டி வச்சிருந்தானோ, அதே போல மனுஷர்களை பிசாசு இன்னைக்கு மதத்தின் போர்வையில் கட்டி வச்சிருக்கிறான். சில பேர் மதத்தில் ஊறி போய் கிடக்கிறான். மதம் என்பது என்ன? திரும்ப சொல்றேன், மார்க்கம் என்பது என்ன? கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது, மார்க்கம். மதம்ன்றது என்னன்னா, மனுஷனுக்காக சாமி ஒன்றும் செய்யாது. அது ஒரு இடத்துல உக்காந்துன்னு இருக்கும். இந்த மனுஷனை வேலை வாங்கும். செவ்வாய்க்கிழமை இதை செய்யி, வெள்ளிக்கிழமை இதை செய்யி, கிருத்திகைக்கு இதை செய்யி, அமாவாசைக்கு அதை செய்யி, பௌர்ணமிக்கு இதை செய்யி, இப்படின்னு மனுஷனை போட்டு வேலை வாங்கி உருட்டிக்கின்னு இருக்கும். மனுஷன் பாருங்க, எதை பற்றி யோசிக்க மாட்டான். அவன் லைஃப்ல டைமே இல்லை, எதை பற்றி யோசிக்க டைம் இல்லை. பார்வோன் என்ன பண்ண தெரியுங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையை பேச ஆரம்பித்த உடனே, விடுதலை வேணும்னு கேட்க ஆரம்பித்த உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் இந்த விடுதலை பற்றி யோசிக்காதபடிக்கு அவர்களுக்கு கடினமாய் வேலை வாங்க வேண்டும். அவங்க எதை யோசிக்க கூடாது? இயேசுவை யோசிக்க கூடாது, ரட்சிப்பை யோசிக்க கூடாது, விடுதலையை யோசிக்க கூடாது. அவன் என்ன பண்ணு, டைட் பண்ணி வேலை வாங்கடா. பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவானா, நீங்க இயேசுனாரை பத்தி கொஞ்சம் மற்ற மதத்தில் இருக்கிற நீங்கள் இயேசு பற்றி கொஞ்சம் அறிய ஆரம்பிச்சிங்கன்னா, கொஞ்சம் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஆண்டவருக்குடைய ஆலயத்துக்கு போகணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா, பிசாசு என்ன பண்ணுவான்னா முதல்ல உங்களை டைட் பண்ணுவான். அவன் ஒர்க்கே அதுதான். அவன் அப்போதுலேருந்து அப்படி தான் வேலை செய்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா டைட் பண்ணுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, இவனை ஃப்ரீயாக விட்டால் தான் என்ன பண்ணுறான், இயேசுன்றான், சர்ச்சுன்றான், பைபிள்ன்றான், ஜபன்றான். இவனை ஃப்ரீயாகவே விடக்கூடாது, டைட் பண்ணி வைக்கணும் இவனை. அவன் அப்போ செஞ்சான், பார்வன் அப்போ செஞ்சான். இந்த ஜனங்கள் தேவன் சொல்கிறார்கள், ஆராதனை சொல்லுகிறார்கள், கானான் தேசம்ன்றான். இவனை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக விடக்கூடாது. இவன் அதை யோசிக்காதபடிக்கு அவனை டைட்டாக வேலை வாங்கினான். பிசாசு என்ன பண்ணுவான்னா, மதம் என்ற அடிப்படையில், மதம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை டைட்டாக வேலை வைக்குது, வேலை செய்ய வைக்குது. பாருங்க, நீங்கள் எதை பற்றி யோசிக்கவும் முடியாது. எல்லாத்துலேயும் நல்ல நேரம், கெட்ட நேரம், ராவுகாலம், யமகண்டம், இந்த ராசி அந்த ராசி, என்னென்னமோ வைக்கிறாங்க மதத்தில். எல்லாத்தையும் வச்சு மனுஷன் பாருங்க எதையும் யோசிக்க டைம் இல்லை. அவன் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கே பிஸியாக இருக்கிறான். இன்னி பாருங்க, பிசாசு வாரத்தில் 7 நாளையும் வந்து மனுஷன் எப்படி வச்சிருக்கிறான், பிஸியாக வச்சிருக்கிறான். இதுதான் மதம். மார்க்கம்ன்றது என்னன்னா, உங்களுக்காக கடவுள் எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்களுக்கு கொடுக்கிறது தான் மார்க்கம். மதம் என்பது என்ன? கடவுள் ஒன்றையும் செய்வது கிடையாது, நம்மை செய்யும்படி என்ன பண்ணுதுன்னா வேலை வாங்குகிறது மதம். மார்க்கம்ன்றது என்னன்னா,
கடவுளே இறங்கி வந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான் என்று சொல்வதுதான் மார்க்கம். இயேசு சொல்லும் போது இதை கேட்குற மற்ற மதத்தினருக்கு கஷ்டமா இருக்குது. மற்ற மதத்தினர் என்ன சொல்றாங்க? என்னங்க உங்க ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, நானே வழின்னு சொல்லிட்டாரு, நானும் வழி அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்காதா? நான் என்ன சொல்றேன்னா, இயேசு நானே வழின்னு சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது. ஏன்னா இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர் அவர்தான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் உண்டாக்கினவர் அவர்தான், மனுஷன் வாழ்வதற்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறவர் அவர்தான். இந்த உலகத்தில் தெய்வங்கள் பல இருக்கலாம், மனுஷனுடைய வாழ்வுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்மளாம் அதை புரிஞ்சுக்கணும். இயேசு வந்து ஏதோ சுயநலமாக சொல்லிட்டு போறாரு, இல்லை மற்றதெல்லாம் கண்டம் பண்ணுன்ட்டு பேசலைங்க. அவர் சத்தியத்தை பேசினார், இயேசு சத்தியத்தை பேசினார். அதனால மார்க்கம்ன்றது என்னன்னா, கடவுள் மனுஷனை இறங்கி வந்தார். யோசிக்கலாம், நான் இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறேன். அவர் தாங்க மனுஷனை இறங்கி வந்து நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சார், பலியானார். அங்கே பஸ்கா பலி யாருக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கவனிங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் மதம் கட்டி வச்சிருக்கிறது, பாவம் கட்டி வச்சிருக்கிறது, தெரியுங்களா? பலவிதமான அவனுக்குள்ள இருக்கிற சில கருத்துக்கள் அவனை கட்டி வச்சிருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, குலதெய்வம். நான் என்ன சொல்றேன், குலதெய்வன்றதே கிடையாது. அது வந்து ஒரு பிசாசு, செத்து போன ஒரு மனுஷன் பேர்ல நடமாடி நிற்கிற ஒரு ஆவி. அது எப்படி குலதெய்வம் ஆகும்? நீங்க குலதெய்வம்லாம் எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு இல்லை ஒரு படம் ஒன்று நான் கொஞ்சம் சீன் பார்த்தேன், அதெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சீன், நம்ம ஐலின்னு நினைக்கிறேன், அது படம் பேர் தெரியல, ஐலியோ என்னமோ ஒரு படம். அந்த சீனில் என்னன்னா, அது என்னன்னா, ஒரு பெண்ணு அந்த ஊரில் என்ன பண்ணுன்னா, காதலுக்காக உயிரியே கொடுத்துரும். ஒரு பெண்ணு ஒருத்தனை லவ் பண்ணி அந்த காதல் மற்ற அந்த காதலில் ஃபெயில் ஆகி அந்த காதலுக்காக உயிரே கொடுத்துரும். அந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அதை என்ன ஆக்கிடுவான்னா, சாமி ஆக்கிடுவான், குலதெய்வம் ஆக்கிடுவான். அப்போ நான் யோசித்தேன், ஓ குலதெய்வம்லாம் இப்படி தான் உருவாயிருக்குது. குலதெய்வம் எப்படி உருவாயிருக்குது? ஒவ்வொரு ஊரில் போய் பாருங்க, ஒவ்வொரு கிராமத்தில் போய் பாருங்க, குலதெய்வம்லாம் எப்படி உருவாச்சு? அந்த ஊரில் இருந்த ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மனுஷன் அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்கிறான், என்ன அதனால அவன் என்ன ஆகிட்டாங்க, ஒரு குலதெய்வம் ஆகிட்டான். இல்லைன்னா அது வந்து பேயா வந்து ஒரே அமகலம் பண்ணின்னு இருக்கோம். சரி நாங்கள்லாம் உங்ககிட்ட சரண்டர் ஆகிறோம், நீ என் குலதெய்வம்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சரண்டர் ஆகிட்டான். அதுக்கிட்ட அதுதாங்க உண்மை. அதை வந்து என்ன பண்ணுறான், அதை ஏன் குலதெய்வமாக ஆக்கினாங்கன்னா, அந்த படத்தில் என்ன சொல்லுவான்னா, அது வந்து எல்லாரையும் கா வாங்குது, எல்லாரையும் சாகடிக்குது. அதை கும்பிட ஆரம்பித்து அது என்ன பண்ணும், நம்மளா காவு வாங்காது, நம்மளை சாகடிக்காது, நம்மளை நல்லா வச்சுக்கும். அப்போ கவனிங்க, குலதெய்வன்றது தெய்வம் கிடையாது. மனுஷன் தான் பயந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு பிசாசை தெய்வமா மாத்திட்டான். அது சாகடிக்குதுன்னு சொன்னாலுமே அது என்ன, இது தெய்வமே கிடையாது. கா வாங்குதுன்னா என்ன, தெய்வம் கிடையாது. அப்போ இதுதான் குலதெய்வம். சில இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்னா, வஞ்சிக்கிறான் மக்கள்களை. நம்ம குலதெய்வம், நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு போன அதுக்கு கோபம் வந்துடும். நான் சொல்றேன், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, பிதாவின் சித்தம் இல்லாம எந்த குலதெய்வமும் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. பிசாசு அப்படிதான் பயமுறுத்தி வச்சிருக்கிறான். மக்கள்களை ரட்சிக்கப்படுறதுக்கு தடையா இருக்குது என்னன்னா, மக்கள்களை பிசாசு அப்படி பயமுறுத்தி வச்சுக்கிறான். குலதெய்வத்துக்கு கோபம் வந்துடும், உன்னை அடிச்சிரும், பிடிச்சிரும். கவனிங்க, இயேசு மெய்யான தெய்வம். கவனிங்க, இந்த பைபிள்ல இயேசுவை பற்றி தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் செத்து போன மனுஷர்களை உயிரோடு எழுப்பினார். நாயினூர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரில் ஒரு விதவையின் மகன் வாலிப வயசு வந்து செத்துட்டான். இயேசு அவனை தொட்டு உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு. யோவான் 11வது அதிகாரத்தில் லாசரு செத்து 4 நாள் ஆயிடுச்சு. யூதருடைய நம்பிக்கை 3 நாள் வரைக்கும் தான் இந்த பூமியில் செத்து போன மனுஷனுடைய ஆவி இருக்கும். 4வது நாளில் அந்த ஆவி
ஒன்று எங்கே போயிடும்? நரகத்துக்கு போயிடும், பாதாளத்துக்கு போயிடும், இல்லை பரதீசுக்கு போயிடும். இது யூதருடைய பயங்கரமான ஒரு ஆழமான நம்பிக்கை. அதுக்கு அடுத்தது சரீரம் குறித்து அவங்களுக்கு என்னன்னா 3 நாள் வரைக்கும் தான் அந்த ஆவி வந்து திரும்ப அந்த சரீரத்தில் வர முடியும். 3 நாளைக்கு பிறகு என்ன பண்ண முடியாது? வர முடியாதுன்றது யூதருடைய மகா பெரிய நம்பிக்கை. ஆண்டவர் லாசரு செத்துட்டார் கேள்விப்பட்டு வேணுன்ட்ட டேசட் நாட்களை தள்ளி போட்டார் வரத்துக்கு. தெரியுங்களா? நீங்கள் படித்து பாருங்க. இயேசு வரணும்னா 2ஆவது நாள்லேயே வந்திருக்கலாம். லாசரு செத்து அன்றைக்கே கிளம்பி வந்திருக்கலாம், இல்லை மறுநாள் வந்திருக்கலாம். ஆனால் அவர் 4ஆவது நாள் வந்தார். ஏன் 4ஆவது நாள் வந்தார்? இவன் நம்பிக்கை என்னன்னா 4 நாள் 3 நாள் வரைக்கும் தான் ஆவி இருக்கும். 3ஆவது நாளைக்கு மேலே 4ஆவது நாள் இந்த ஆவி எங்கே போயிடும்? பாதாளத்துக்கு போயிடும். பாதாளத்திலிருந்து எந்த மனுஷனுடைய ஆவி என்ன பண்ணாது? வராது. அப்படின்றது இவங்களுடைய ஆழமான நம்பிக்கை. பாருங்க, அதை வந்து இவர் உடைச்சாரு. இந்த ஆவியை 4ஆவது நாள் நீ வராதுன்னு சொல்றியா? 4ஆவது நாள் இல்லடா, 40 நாள் ஆகுனா கூட என்னால் கொண்டு வர வைக்க முடியும். நான் கடவுள் அப்படின்றத மனுஷனுக்கு நிரூபிக்கிறதுக்காக 4ஆவது நாளில் வந்து நிற்கிறாரு. எல்லாம் அழுகுறான ஒழிய இயேசு உயிரோட எழுப்பவன் ஒருத்தனும் நம்பல. நீங்கள் அந்த யோவான் 11ஆவது அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது மதத்தில் ஊறி போயிருந்த அநேகர் கூட இயேசு உயிரோடு எழுப்பின லாசரு நிமித்தம் இயேசுவினிடத்தில் மனம் திரும்பினார்கள். இயேசுவை ஆண்டவராக கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஏன் சொல்ல வரனா, இயேசு வந்து ஏதோ ஒரு மனுஷ பிறவி கிடையாது, அவதாரம் கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே நம்ம இந்தியாவில் வந்து சில கட்டுக்கதைகள்லாம் சுற்றின்னு இருக்குது. என்னன்னா, இயேசு வந்து அங்கேருந்து இங்கே வந்தார், காஷ்மீருக்கு வந்தார். வந்து இங்கே சித்தர்கள் கூட என்ன பண்ணாரா? தவம் புரிந்து சித்தர்கள்கிட்டேருந்து சில சித்து விளையாட்டுகள்லாம் கற்றுக்கின்னு போயிட்டு அங்கே போய் வேலை செஞ்சு அவர் பெரிய ஆளாயிட்டார்னு நான் சொல்கிறேன். கற்றுக் கொடுத்த சித்தர் இங்கே ஒரு குஷ்டரோகியை சுகமாக்கலையே. கற்றுக் கொடுத்த சித்தர் இந்தியாவில் இருக்கிற குஷ்டரோகிகளை சுகமாக்கின்னு இருக்குல்ல. ஏன் எந்த குஷ்டரோகி இந்தியாவில் இந்த சித்தர்கள் சுகமாக்கல? செத்து போனவனை உயிரோட எழுப்பியிருக்கணும்ல. ஏன் செத்து போனவனை உயிரோட எழுப்பல? ஏசு அங்கே போய் சப்பானி நடக்க வச்சாரு, குருடர்களை பார்க்க வச்சாரு, செத்து போனவர்களை உயிரோட எழுப்பினாரு, குஷ்டரோகிகளை சுகமாக்கினாரு, தீராத வியாதிகளெல்லாம் தீர்த்தார். பைபிளை படிச்சு பாருங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இயேசுவை தொட்டவர்கள், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவர்கள் எல்லாம் சுகமானார்கள். அவரிடத்தில் வந்த யாவரும் சுகமானார்கள். நான் சொல்றேன், இங்க இருக்கிற கற்றுக் கொடுத்த சித்தர் இதெல்லாம் செஞ்சிருக்கணும்ல. இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் பிசாசு. பிசாசு எப்படியாவது என்ன பண்ணுவானா, இப்படிலாம், அதாவது ஒரு இடத்துல பவுல் ஒரு ஆற்றங்கரையில் போயிட்டு ஜெபம் பண்ணுறாரு. பவுலும் பர்னபா போய் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டீமாக போய் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஊரில் ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஆவி இருக்கிற ஒரு பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு என்னன்னா, அங்கே அந்த ஊரில் இருக்கிற கோயில் பூஜாரிங்க கொஞ்சம் அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா கிருமகர்த்தா எல்லாம் சேர்ந்து அது மேலே ஒரு ஆவியை இறக்கி வச்சுக்கிறாங்க. என்ன ஆவி? அது ஒரு பிசாசின் ஆவி. அது என்ன பண்ணுது? அம்மான்ற பேரில் குறி சொல்லியிருக்குது அந்த ஊரில். பைபிளில் இருக்குதுங்க, நான் பைபிள் இல்லாத பேசல, பைபிள் இருக்குது. அம்மான்ற பேரில் குறி சொல்லின்னு தெரியுது. அப்போ அந்த ஆவிக்கிட்ட மக்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கும் போது ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி இவனுக்கு பங்கு போட்டுக்குன்னு அது கொஞ்சம் பிரித்து கொடுக்குது. நீ வேலை செஞ்சால உனக்கு கொஞ்சம் வச்சுக்கோ, நம்மளுக்கு எல்லாம் பங்கு போட்டு இப்படி சாப்பிட்டுன்னு பழப்பு நடத்தின்னுக்குறாங்க. பவுல் வந்து ஆற்றங்கரையில் ஜெபம் பண்ணிட்டு போகலாம். டெய்லி சாயங்காலத்தை வந்து ஜெபம் பண்ணா இந்த பொம்பளை அங்கேருந்து வந்துக்கின்னு நின்றுக்கின்னு, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், நமக்கு சத்தியத்தின் வழியை போதிக்கிறவர்கள் அப்படின்ட்டு சொல்லினே வருது. டெய்லி வந்து இவங்கள பற்றி இது பேசுது. நம்மள தான் என்ன சொல்லியிருப்போம்? இப்போவாது தெரியுதா நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு இருப்போம். பவுல் அப்படி பேசவே இல்லை. பவுல் வந்து ஆவிகளை பகுத்தறிகிற வரத்து உடையவர். அவர் பார்த்தாரு, யோசிச்சார், இந்த ஆவியை நம்மளை வந்து இது எதுக்கு பிரஸ்தாபப்படுத்தணும், நம்மளை எதுக்கு இதை உயர்த்தி காட்டணும்? பவுலுக்கு புரிஞ்சிடுச்சு இது என்ன பண்ணுதுன்னா, இப்படி சொல்லி சொல்லி என்ன பண்ணுதுன்னா, எங்களில் இவரும் ஒருத்தர் தான். என்னது? எங்களில் சித்தர்களில் இவரும் ஒரு சித்தர் தான் அப்படின்னு சொல்ல வருது. பவுல் நின்னாரு, எழுந்தாரு, பார்த்தாரு. குறி சொல்லுகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த பெண்ணை விட்டு நீ விலகி போ அப்படின்னாரு. அந்த செகண்ட் அந்த ஆவி போச்சு. அந்த பொண்ணால குறி சொல்ல முடியல. என்னாச்சு தெரியுங்களா? என்னாச்சு தெரியுங்களா? இதை கேள்விப்பட்ட அந்த பிஸ்னஸ் மேக்னெட்டுங்க வந்தானுங்க. வந்து குறி சொல்ல வச்சா அந்த அம்மா குறி சொல்ல வரல. சொல்லுது ஆவி வரல. அட்ரா உடுக்கிய இறக்கடா ஆவிய, இறங்க மாட்டேன். அது சொல்லுது, பவுல் சொல்லிட்டான், நான் போயிட்டேன், இனி முடியாதியா,
இறங்கல ஆவி. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அவன் இறங்கி இறங்கி பார்த்தான், முடியவே முடியல, இறங்கல. கடைசியில் என்ன பண்ண தெரியுமா? பவுலை அடித்தார்கள். பவுலையும் கூட இருந்தவர்களையும் அடித்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பெரிய பிரச்சனையை உண்டாக்குனாங்க நகரத்தில். ஏன் உண்டாக்குனாங்க? ஏன் உண்டாக்குனா? அவனுடைய பொழப்பு கெட்டு போச்சுன்னு தான் அடிச்சாங்க. பவுல் வந்த திருடல, ஏமாத்தல, கொள்ள அடிக்கல, முள்ள மாதிரி தானே முடிச்ச வைக்கத்தானே பண்ணலங்க. அவர் கடவுளுடைய ஊழியக்காரன். ஏன் அடிக்கிறான் இவன்? இவன் பழப்பு கெட்டு போச்சு. இவன் இந்த பொம்பளை மேல ஆவியை இறக்கி வச்சு, குறி சொல்ல வச்சு, மக்களை ஏமாத்தி காசை சம்பாதிச்சுன்னு இருந்தான். இவன் பழப்பு கெட்டு போச்சு. அதனால இவன் ஆளை தூண்டி விட்டு எடுத்து அடிக்கிறான். இன்னைக்கு கூட கிறிஸ்துவங்களை ஏன் எதிர்க்கிறான்? இயக்கம் வச்சு, கட்சி வச்சு ஏன் இயக்குறான்? அவன் லாபத்துக்காகங்க. அவன் லாபத்துக்காக அறியாமை உள்ள மக்கள்களை முட்டாளாக்கி பயன்படுத்துறான். மூளைச்சலவையாக்கி பயன்படுத்துறான். யோசிச்சு பாருங்க. அந்த ஆவி சொல்லிச்சு. நான் சொல்றேன், இந்த ஆவி பவர்ஃபுல்லா ஆவியா இருந்ததுன்னா, நான் சொல்றேன் என்ன பண்ணிருக்கணும்? பவுலை காலி பண்ணிருக்கணும். ஏன்னா பவுல் ஒன்றும் இயேசு கிடையாது. பவுல் நல்லா கவனிங்க, நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன். அவர் இயேசு கிடையாது. அந்த சாதாரண மனுஷனையே இதால ஒன்றும் என்ன பண்ண முடியல, ஒரு ஆணியும் பிடுங்க முடியல. பவுல்கிட்டே ஒரு ஆணியும் பிடுங்க முடியல. இது போய் இயேசுக்கு மேல பெருசாயிடுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனி ஓனருடைய வேலைக்காரன், ஒரு பியூனியே உன்னால ஒன்றும் பண்ண முடியலன்னா ஓனர்கிட்ட நீ நிற்க முடியுமா? முடியவே முடியாது. இயேசு மெய்யான தெய்வம். அவருடைய ஊழியக்காரர் பவுல் அந்த இயேசுவின் மெய்யான தெய்வமாகிய நாமத்தை, பெயரை சொல்றார். நீ போனா அந்த ஊர்ல இருந்த பெரிய தெய்வமே அதுதான். அந்த ஊர்ல இருந்த பெரிய சாமி அதுதான் ஓடி போச்சு. யார் சொல்லி? பவுல் சொல்லி. நான் சொல்றேன், நீங்க சொன்னா கூட ஓடும். நீங்க சொன்னா கூட ஓடும். இயேசுதான் வந்து சொல்லணும்னு கிடையாது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோமா? ஆண்டவரே நீர் அதை கட்டும். அவர் தலையிலே கொட்டுவாரு. நீ தான் கட்டணும். பவுல் அந்த ஆவியை பார்த்து என்ன ஜெபம் பண்ணாரு? இயேசுவே எப்படியாவது இந்த ஆவியை இந்த ஸ்திரீயிலிருந்து எடுத்து போட்டு ஒரு விடுதலை கொடுத்து அப்படியே ஜெபம் பண்ணாரு. அது மாய்மாலக்கார ஜெபம். மக்களை வஞ்சிக்க, ஏமாற்ற நடிக்கிற ஜெபம். அழுதுக்குனே ஜெபிக்கிறது. அப்படி போன உடனே சிக்கன் 65 16 சாப்பிடுது. ஆனா ஸ்டேஜில் எப்படி ஜெபிக்கிறது? சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காக ஜெபிக்க நான் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அப்படின்னு நடிக்கிறது தான் மக்கள் நம்புறான். அதை தான் மக்கள் நம்புறான். என்னம்மா உருகி ஜெபிக்கிறாரியா? அவர் ஊழியக்காரரியா? நம்மளாம் யாரு? சரியில்லை. நான் சொல்றேன், இந்த உலகம் நடிப்பை தான் நம்பும். இந்த உலகம் எதை தான் நம்பும்? ஆனா வாய்மையே வெல்லும். உலகம் நடிப்பை நம்பினாலும் எதுதான் ஜெயிக்கும் கடைசியில? சத்தியமே ஜெவதே. சத்தியமே ஜெயது. வாய்மையே வெல்லும் கடைசியில. ஆமென். ஆனால் பாருங்க, மக்கள் வந்து நடிப்பை தாங்க விரும்புறாங்க. யோசிச்சு பார்க்கணும். பவுல் ஒரு சாதாரண மனுஷன். இது ஒரு பெரிய தெய்வம். அந்த ஊரே தெய்வம் சொல்லி கும்பிடுது. அந்த ஊரே ஒரு பகுதி கிடையாதுங்க. அந்த ஊரே தெய்வம் சொல்லி கும்பிட்டு அவ்வளோ அந்த தெய்வத்துக்கிட்ட வந்து குறி கேட்குறான், அருள் வாக்கு கேட்குறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் ஒரு சாதாரண ஊழியக்காரன் மனுஷன் பவுல் சொல்லும்போது அது ஓடுகிறது என்றால் இதிலேயே தெரிகிறது யார் உண்மையான தெய்வம், யார் பவர்ஃபுல் தெய்வம்னுட்டு. அல்லேலூயா. நான் ஒரு முறை ஒரு பிசாசுக்கு ஜெபம் பண்ணேன். நான்லாம் ரொம்ப அழகாக உட்கார வச்சு தான் ஜெபம் பண்ணுவேன். பிசாசுங்கெல்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணேன்னா உட்கார வச்சு ஜெபம் பண்ணியிருந்தேன். நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். திடீர்னு ஒரு குரல் விட்டுச்சு. கூட இருக்கிறவங்களாம் பயந்துட்டாங்க. ஏன் குரல் விட்டுச்சுன்னா, நான் அப்படியே ஜெபம் பண்ணின்னு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், நீ அந்த விக்கிரகம் இருக்கிற எல்லையில் கொஞ்சம் நான் சிலுவையில் சிந்திய ரத்தத்தை விசுவாசத்தில் தெளினாரு. நான் என்ன பண்ணேன், என் விசுவாசத்தில்
இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் அந்த இடத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொன்னேன். அவ்வளோதாங்க, துச்சி பூச்சி ஏஞ்சிக்கிச்சு. ஐயோ, ரத்தத்தை தெளிக்காத, அந்த எல்லையில தெளிக்காத, நான் அங்கே தான் இருக்கிறேன், நான் எங்கே போவேன்? நான் கேட்குறேன், அது உண்மையான சாமியாக இருந்தா அது என்ன இந்நேரத்துக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? கதையை சாப்டர் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். அதெல்லாம் முடியல. அப்போனா அதெல்லாம் என்ன? நான் சொல்கிறேன், அந்த தெய்வத்துக்கு இதே கண்ணகி நகரில் மக்கள் என்ன பண்ணா தெரியுமா? வருஷம் வருஷம் ஒரே திருவிழா கொண்டாடுறான், பாட்டு கச்சேரின்றான், நெருப்பு மெரிக்கிறன்றான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் நம்மக்கிட்ட வந்து அது என்ன பண்ணுது? ஓடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், குலதெய்வம் என்று சொல்லப்படுவது தெய்வங்கள் அல்ல. இன்னைக்கு மனுஷங்கள் வச்சிருக்கிற ஒவ்வொரு தெய்வங்களும் தெய்வங்கள் அல்ல. ஏன் தெய்வங்கள் அல்லன்னா, இது வந்து செத்து போன மனுஷனை இவன் பயந்துக்குன்னு, இது வந்து பிசாசு வந்து நம்மளை அடிச்சிடும் பிடிச்சிடும், சரி இதுகிட்ட சரண்டர் ஆகிடுவோம், சாமியாக ஏற்றுப்போம், அப்போவாது இது என்ன பண்ணோம், நம்மளுக்கு நான் நல்லது செய்யும்ட்டு போயிட்டான ஒழிய மனுஷர்கள் தெய்வம் எது உண்மையான தெய்வம்ன்றது ஆராய்வது கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இயேசு மெய்யான தெய்வம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு வந்து மெய்யான தெய்வம். இந்த மனுஷனுக்காக சிலுவையில் வந்து பலியானார். ஏன் பலியானார்னா, நிறைய பொய்யான தெய்வங்கள் என்ன பண்ணியிருக்குது? மனுஷனுடைய ஆத்மாவை பிடிச்சு வச்சிருக்கிறது. மதம்ன்ற போர்வையில் பிடிச்சு வச்சிருக்கிறது, ஜாதி என்ற போர்வையில் பிடிச்சு வச்சிருக்கிறது, இனம் என்ற போர்வையில் பிடிச்சு வச்சிருக்கிறது, நம்ம ஊருடைய பெருமை என்ற போர்வையில் பிடிச்சு வச்சிருக்குது, நம்ம குடும்பத்துடைய பெருமை அந்தஸ்து கௌரவம்ன்ற பேர்வையில் பிடிச்சி வச்சிருக்கிறது. இப்படி இந்த பிசாசு இந்த மனுஷனுடைய ஆத்மாவை பிடிச்சு வச்சிருக்கிறதுனால இந்த மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் பூமியில் இருக்கிற வரைக்கும் இருப்பான், பணக்காரனாக இருப்பான், ஏழையாக இருப்பான், நடுத்தரவாதியாக இருப்பான், சயின்டிஸ்டாக இருப்பான், டாக்டராக இருப்பான், இன்ஜினியராக இருப்பான், விஞ்ஞானியாக இருப்பான், என்ன வேணாலும் இருப்பான். ஆனால் நிச்சயம் மரணம் ஒரு நாள் சந்திக்கும். மரணம் சந்திச்சா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம், வேதம் சொல்லுகிறது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்பும். அழியாத ஆவி ஆத்துமா எங்க போயிடும் தெரியுமா? பாதாளத்துக்கு போயிடும், நரகத்துக்கு போயிடும். நெருப்புல போய் உங்கள் ஆத்துமா வேதனை நிலையில அழுவோம். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இயேசு உனக்காக சிலுவையில் பஸ்கா பலியாக மரித்திருக்கிறார் என்பதை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெறாவிட்டால், உன்னுடைய ஆத்துமா நிச்சயமா ஒரு நாள் போய் நரகத்தில் பாதாளத்தில் போய் அழுவோம், வேதனைப்பட தான் போகிறது. இதை யாரால மாற்ற முடியாது. நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், இல்லைன்னா உலகத்துக்கே ஒரே ராஜா நீயாவா கூட இருக்கலாம், எவ்வளோ பவர்ஃபுல்லாக மேனாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வல்லமைகள் பாதாளத்தில் வந்து உதவி செய்யாது, உன்னுடைய பணங்கள் பாதாளத்தில் வந்து உதவி செய்யாது, உன்னுடைய பெயர் புகழ் பாதாளத்தில் வந்து உதவி செய்யாது. உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமை இயேசு உனக்காக சிலுவையில் பலியானது தான் உங்களை காப்பாற்றும். அதுக்கு தான் இயேசு இயேசுன்னு சொல்கிறோம். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் ரொம்ப சுயநலமாக பேசுகிறீங்க, ரொம்ப ஒரு விட்டு கொடுத்தே பேச மாட்டேன்றீங்க, ரொம்ப அரகண்ட்டாக பேசுகிறீங்க, உங்களது தான் ஒரே சாமி தான், உங்கள் மதம் தான். நான் மதமே பேச மாட்டேன், எனக்கு மதமே தேவையில்லை. நான் பேசுது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே தெய்வத்தை. எனக்கு மதம் தேவையில்லைங்க. மதன்றது என்ன? சாமி உக்காந்துன்னு மனுஷனை வேலை வாங்குறது தான் மதம். இங்க சாமி வந்து மனுஷனுக்காக அவனுடைய பாவத்தை, அவனுடைய சாபத்தை, அவன் மேல் வர வேண்டிய தண்டனை, இயேசு தெரியுங்களா, பைபிள் சொல்லுகிறது, இயேசு 3ஆவது நாள் சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார். ஆனால் அவர் மரித்த உடனே அவருடைய ஆவி எங்க போச்சு தெரியுங்களா? பாதாளத்துக்கு போய் பாதாளத்தின் வேதனையும் அவர் ருசி பார்த்தார். ஏனென்றால் நீங்களும் நானும் அங்கே போக வேண்டியவர்கள், நாம் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியவர்கள். இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய தண்டனையும் இயேசு அனுபவித்தார். இதற்கு பிற்பாடு நாம் போய் பாதாளத்தில் அனுபவிக்க வேண்டிய தண்டனையும் நமக்காக இயேசு பாதாளத்தில் போய் அனுபவித்து, பாதாளத்தில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி அவைகளை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். இயேசுனா சும்மா கிடையாதுங்க. நம்ம ஆளுங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம ஏன் இயேசு அப்படி இவ்வளோ, ஏன் இயேசுவை பத்தி இவ்வளோ ஒன் சைடா பேசுறோம்? ஏன் ஒன் சைடா பேசுறோம்னா, அவர் ஒருத்தர் தாங்க இருக்கிறாரு, இருந்தால் இன்னொரு சாமியை தான் நான் பேசுவேங்க. எனக்கு எந்த எனக்கு என்னங்க இருக்குது? ஏசுன்னா மாமனா, மச்சானா, கொண்டானா, கொடுத்தானா? இல்லை. ஒரு காலத்தில் நானும் எல்லாரும் மாதிரி எல்லா சாமியும் தான் கும்பிட்டு இருந்தேன். போகாத கோயில் கிடையாது, வேண்டாத தெய்வம் கிடையாது. எல்லாத்தையும் செஞ்சுக்கின்னு, மணி அடிச்சுக்கின்னு, கற்பூரம் கொளுத்திக்கின்னு, மெழுகுவத்தி கொளுத்திக்கின்னு எல்லாம் தான் பண்ணின்னு இருந்தேன்.
ஆனால் இந்த அறிவு தெளிவு வந்த உடனே இவர் தான் உண்மையான கடவுள் தெரிஞ்ச உடனே யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு ஊரில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியல, பித்திலையெல்லாம் தங்கம் தங்கம்னு எடுத்து மாட்டி வச்சுன்னுக்கிறீங்க. பித்திலையெல்லாம் தங்கம் தங்கம் தங்கம்னு எடுத்து மாட்டி வச்சுன்னுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஒரிஜினல் தங்கத்தை ஒருத்தர் எடுத்துன்னு வந்து காட்டுறாரு. காட்டும் போது பித்திலை செயினுக்கும் தங்க செயினுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுமா தெரியாதா? தெரியும். பித்திலை மோதிரத்துக்கும் தங்க மோதிரத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுமா? தெரியும். அப்புறம் பித்திலை நெக்லஸுக்கும் தங்க நெக்லஸுக்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியும். அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இது தங்கம் தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவீங்க? இருந்தாலும் பரவாயில்லைங்க, இவ்வளோ நாள் நான் இதை தான் தங்கம் நினச்சின்னு இருந்தேன், அப்படியே இதுலேயே வாழ்ந்துடுறேன், அப்படியா சொல்லுவீங்க? அப்படி சொன்னால் அவன் பெரிய முட்டாள். புத்திசாலி என்ன பண்ணுவோம் தெரியுமா? முதல்ல கழட்டுற பித்திலையெல்லாம் தூக்கி போட்டு, இதுதான் தங்கமா, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு மாட்டிப்பான். பரலோக ராஜ்யம் அப்படிதான் இருக்குது. இயேசு சொன்னாரு, அது நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு வியாபாரி நல்ல முத்தை காணும் பொழுது தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று அந்த நல்ல முத்தை விலைக்கு வாங்குகிறான். அது போல இவ்வளவு நாள் ஏதோ தெரியல, எனக்கு எங்க அம்மாவுக்கு இந்த குடும்பத்தில் பிறந்தேன், எங்க இந்த குடும்பத்தில் பிறந்தனால நான் இந்த சாமி கும்பிட்டேன், நான் குல்லா போட்ட குடும்பத்தில் கும்பிட்டு பிறந்திருந்தா குல்லா போட்ட சாமியை கும்பிட்டு இருப்பேன். நான் ஏன் இந்த சாமியை கும்பிட்டேன்? இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால இந்த சாமியை கும்பிட்டேன். குல்லா போட்டுக்கிற குடும்பத்தில் பிறந்திருந்தா நானும் ஒரு குல்லா மாட்டிக்கின்னு அல்லான்னு சொல்லின்னு போயிருப்பேன். எனக்கு ஒரு கண்டுபிடிப்பு வந்துச்சு, எனக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. ஓ, இதெல்லாம் வந்து இதுவும் இல்லை அதுவும் இல்லை, இவர் தான் மனுஷனுக்காக உயிர் கொடுத்த தெய்வம், இவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்குன தெய்வம், இவர் தான் மெய்யான கடவுள்னு ஒரு வெளிச்சம் வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன்? நல்ல முத்தை கண்ட உடனே என்கிட்ட இதெல்லாம் விற்று இப்போ நான் அதை வாங்கிட்டேன். அல்லேலூயா. இதுதான் பரலோக ராஜ்யம், இதுதான் தேவனுடைய ராஜ்யம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு பஸ்கா பலி எப்படி அந்த இடத்துல பலியாகி, இயேசு அந்த இடத்துல பலியாகி என்ன பண்ணார்னா, அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கினார். எந்த அற்புதமும் செய்யாத ஒரு வேலையை இயேசுவின் பலி செய்து முடித்தது. ஒரு பஸ்கா பலி செஞ்சதுங்க. அந்த ஊரில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதங்கள் செஞ்சார். பார்வோனுக்கு முன்பாக தண்ணீரை ரத்தமாக மாற்றினார். பார்வோன் போக விட்டானா? போக விடல. அற்புதத்தை பார்த்தான், போக விடல. வெட்டுக்கிளியாக வந்து எல்லா மரத்தில் இருக்கிற பயிர், நிலத்தில் இருக்கிற பயிர், மரத்தில் இருக்கிற கனி, இலை எல்லாத்தையும் சாப்பிட்டு போச்சு. நஷ்டம், பெரிய நஷ்டம் வந்துச்சு. பெரிய அற்புதம், ஆனால் நஷ்டம். நெகட்டிவ் மிராக்கிள். இது என்ன மிராக்கிள்? நெகட்டிவ் மிராக்கிள் லாஸ் வரும், பாசிட்டிவ் மிராக்கிளில் லாபம் வரும். நல்லா கவனிங்க. நெகட்டிவ் மிராக்கிளில் என்ன வரும்? லாஸ் வரும். பாசிட்டிவ் மிராக்கிளில் ப்ராஃபிட் வரும். இது நெகட்டிவ் மிராக்கிள். எல்லாம் பழம் போச்சு, பயிர் போச்சு, எல்லாம் போச்சு. விட்டானா? விடல. ஊரெல்லாம் பேன் வந்து எல்லார் மேலேயும் பேனா முக்கிது. தலையில் ஒரு பேன் இருந்தால் வாரி கண்டுபிடிச்சி ஒரு குத்து குத்தி சாகடிச்சு முடிச்சிடலாம் கதையை. தலை ஃபுல்லாகவே பேன் இருக்குது, முகம் ஃபுல்லாக பேனா ஒட்டுது, எங்கே தொட்டாலும் பேனா இருக்குது. போக விட்டானா? விடல. ஒவ்வொரு முறை வந்து சொல்லுவான் பார்வன், ஐயா மோசே, ஆரோன் வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கய்யா, இந்த பேன்லாம் ஊரை விட்டு போகணும். இவங்களை ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த பேன்லாம் போகணும். கருத்தை பார்த்தார், ஒரு காற்றை வீச வைப்பார், ஏதாவது ஒன்று செய்வார், பார்த்தா எல்லாம் பேனெல்லாம் செத்து போயிடும். உடனே வாரி 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 எல்லாத்தையும் கொட்டிடுவான். கொட்டிட்டு உடனே மோசை வந்து கேட்பாரு, என்னங்க ஐயா போகணும்னு சொன்ன, இரு சொல்கிறேன், அதெல்லாம் முடியாது அப்படின்றவான். திருப்பி இவங்க ஆண்டவரே இந்த இவன் விடுறேன்னு சொன்னான், விடல ஆண்டவரே, அப்படியா செய்யலாம், சரி வெட்டிக்கிளி அனுப்பலாம் விடு. அடுத்து வெட்டுக்கிளி அனுப்புனாரு. வெட்டுக்கிளி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போச்சு. எல்லாம் வந்து கத்துறானுங்க பார்வோன் கிட்ட, ராஜா கிட்ட, ராஜாவே இன்னும் இப்படி ஆயிடுக்குது, நான் கஷ்டப்பட்டு அறுவடைக்கு வச்சிருந்த பயிரெல்லாம் காலி, என் மரத்தில் ஃபஸ்ட்டு பழம் பார்த்து பழுத்துது, இவ்வளோ பழம் இருந்துச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு வெட்டுக்கிளி. தேசத்தை மூடிச்சான் வெட்டுக்கிளி, அந்த எகிப்து தேசத்தை மூடிச்சான். சொன்ன உடனே பாருங்க, உடனே பார்வோன் கூப்பிட்றான், ஆரோன் மோசே வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்கயா, நான் விட்டுறேயா உங்களெல்லாம் விட்டுறேயா, நீங்கள் போயிடுங்கயா, நான் ஜெபம் பண்ணுங்கயா. மோசே ஆண்டுட்டு போய், ஆண்டவரே வெட்டுக்கிளிலாம் சரி பார்த்துக்கிறேன் போ. ஒரு காற்று அடிக்க வச்சாரு, எல்லா வெட்டுக்கிளியும் பறந்து போய் செங்கடலில் விழுந்துச்சு. இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுன்னொன்னே
மோசே ஆரோன் வராங்க. ஐயாவை பார்க்கணும், ராஜாவை. எதுக்கு? பார்க்கணும் அர்ஜென்ட் ஒர்க்கு. என்னப்பா? என்னங்க சார் சொன்னீங்க? அனுப்புறேன்னு சொன்னீங்களே சார் மக்கள் எல்லாம். அதெல்லாம் முடியாது போ. திருப்பி போய் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, அந்த பார்வன் விட மாட்டேன்றான். ஆண்டவரே, பார்வன் வீட்டில் சரி இன்னைக்கு தவக்கலை அனுப்பலாம் விடு. தேசத்தில் தவக்கலை அனுப்புனாரு. வசனம் சொல்லுது, எல்லாம் அந்த ஊர் ஃபுல்லாக தவளைகளால் நிரம்பிடுச்சான். பார்வனுடைய தலை மேலே கூட தவக்கலை உட்காந்துக்குது. கூப்பிட்றான் திருப்பியும், மோசஸ், ஆரோன், சீக்கிரம் வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. வராங்க. வந்து என்னன்னா, விட்டுறேன், கண்டிப்பாக விட்டுறேன்யா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா. சரி போகிறாங்க. ஆண்டவரே தவக்கலை. சரி தவக்கலையா பார்த்துக்கிறேன் போ. ஆண்டவர் எல்லா தவக்கலையும் சாக வச்சாரு. வசனம் சொல்லிட்டு அந்த தவக்கலை, செத்து போன தவக்கலையெல்லாம் எடுத்து கொட்டி எகிப்து தேசமே நாரி போச்சான். தவக்கலை செத்து எகிப்து தேசமே ஆயிடுச்சா? 4 மீன் செத்தாலுமே நாற்று அடிக்குது. சாவ வேணாம், செத்து போன மீனை வீட்டில் வறுத்துக்கிறதுக்கு ஆஞ்சாலுமே வீடு 2 நாளைக்கு மீன் நாற்று அடிக்குது. அப்போ ஊர் ஃபுல்லாக அவ்வளோ தவக்கலை செத்து போயிருக்குது. செத்து போய் கொட்டிக்கிறா. ஊரே என்ன பண்ணுது? பயங்கர நாத்தம். மோசே ஆரோன் வராங்க. ஐயா பார்க்கணும், ராஜா ஐயாவை. சரி, என்னப்பா? என்ன சார் சொன்னீங்களே, அனுப்புறேன்னு சொன்னீங்களே? பார்க்கலாம் இப்போ போ, நான் சொல்லி அனுப்புகிறேன். திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே விடமாட்டேன்ற ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். சரி நான் பார்த்துக்கிறேன், அவனை ஒரு கை பார்க்குறேன், நான் பார்த்துக்கிறேன் அவனை. சரி இப்போ என்ன பண்ணுறேன், நீ சொல்லிடு, நாளைக்கு கல் மழை பெய்யும் வானத்திலிருந்து. என்ன மழை? பனிக்கட்டி மழை, ஐஸ் கட்டி மழை பெய்யும்னு சொல்லுப்போ. மோசம் சொல்கிறோம், ஐஸ் கட்டி மழை பெய்யும், ஒழுங்காக அனுப்பிடு. நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னான். வசனம் சொல்லிட்டு, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்தார்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தார்களோ, அவன் வந்து எகிப்தியன் தான். அவனே என்ன பண்ணானா, கர்த்தரை நம்பினவன் அவன் ஆடு மாட்டெல்லாம் சொல்லி வச்சிட்டான். நாளைக்கு என்ன பண்ணாத, கொட்டாயிலேருந்து ஆட்டு மாட்டெல்லாம் மேய்ச்சி கொண்டு போவாதே, ஆட்டு மாட்டெல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல கொட்டாய்க்குள்ளவே வெய்யி, நாளைக்கு கல் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறாரு கர்த்தர். ஆரம்பத்தில் கர்த்தர் யாருன்னு கேட்டுங்க இவங்கெல்லாம், கர்த்தர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க இவங்கெல்லாம். இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? கர்த்தர் சொல்லிக்கிறான்ட்டு. ஆனால் அதுலேயும் திமிர் பூச்சிவன் சில பேர் இருக்கிறான். கர்த்தரா, நாங்கள் பார்த்துக்குறோம், அது எப்படி பெய்யும்? எல்லாம் ஆடு மாடு வெளில விட்டான். வசனம் சொல்லுது, கர்த்தர் வானத்திலிருந்து கல்மழையை பெய்ய பண்ணினார். எல்லாம் பயிறு, அந்த மரம், வெளியில இருந்த மிருக ஜீவன்கள்லாம் செத்து போச்சான். வெளியில இருந்த மிருக ஜீவன்கள்லாம் செத்து போச்சான் கல்மழையில். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இவ்வளோ 9 அற்புதங்கள் செஞ்சாருங்க. ஆனால் அவன் விடுதலை ஆக்கல. ஆனால் ஒரே ஒரு காரியம் யாரை விடுதலை ஆக்கிடுச்சு தெரியுமா? அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கிடுச்சு. என்ன காரியம்னா, பஸ்கா. ஆண்டவர் சொன்னார், பஸ்கா பலி. பஸ்கா பலி யாருக்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசுவும் பாருங்க, அந்த பஸ்கா பலியிடுகிற நாளில், இயேசு சிலுவையில் என்னைக்கு மரிச்சார் தெரியுங்களா? என்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்களோ அந்த நாளில். அதுதான் முக்கியம். வசனம் பாருங்க, பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் வசனம் நேரம் போகலாம். ரொம்ப நேரம் உட்காந்து நல்லா கதை கேட்டுன்னு இருந்தீங்க. எடுத்துங்க, கொலோசையர் 2வது அதிகாரம் 16வது வசனம். விட்டா இப்படியே கதை கேட்டே முற்றிலான்னு பார்க்குறீங்க சர்வீஸை. கொலோசையர் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதே. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பலிகள், பண்டிகைகள், மாத பிறப்பு, ஓய்வு நாள், போஜனம், பானம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாமே யாரை பற்றினது? இயேசுவை பற்றினது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாமே யாருக்கு அடையாளமாக இருக்குது? இயேசுவுக்கு அடையாளம். அதை தான் வசனம் சொல்லுது, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. எதுக்கு நிழலா இருக்குது? வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்குது. என்ன வருங்காரியம்? நாளைக்கு இயேசு வரப்போறாரு, இயேசு செய்ய போறாரு, அதற்கு அடையாளமாக நிழலா இருக்கிறது. பாருங்க, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்போ அங்க வந்து ஆண்டவர் வந்து இவ்வளோ அற்புதம் நடந்த தேசத்துல
கடைசியாக ஒரு பஸ்காவை, ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து பலி செலுத்து, அப்போ இவன் விட்டுடுவான்னு சொல்லும் போது அது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, ஒரு மனுஷனை கவனிங்க விடுதலை ஆக்கக்கூடியது. கவனிங்க, உங்களை எந்த மருத்துவர்களும் விடுதலை ஆக்க முடியாது, எந்த அற்புதம் அடையாளங்கள் உங்களை விடுதலையாக்க முடியாது. பாவத்திலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து, பிசாசின் சக்தியிலிருந்து, அந்தகாரத்தின் சக்தியிலிருந்து உங்களை எந்த மருத்துவர்களும் விடுதலையாக்க முடியாது, எந்த மருந்து மாத்திரையும் விடுதலையாக்க முடியாது, எந்த பூஜாரியும் விடுதலையாக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவானா, பூஜாரி உன் மேல இருக்கிற ஒரு பிசாசை துரத்திட்டு 4 பிசாசை ஏற்றி விட்டுருவான் உன் வீட்டுக்குள்ள. பூஜாரி கிட்ட போனா அவன் என்ன பண்ணுவானா, ஒரு பிசாசை துரத்துவான். ஆனால் அந்த ஒரு பிசாசு போய் 4 பிசாசு உள்ள வந்து நின்று இருக்கும். வசனம் சொல்லுது, அவருடைய பின்னிலைமை அவருடைய முன்னிலைமை விட அதிக கேடுள்ளதா இருக்கும். புரியுதுங்களா? யாரும் உங்களை விடுதலை ஆக்க முடியாது. உங்கள் பிரச்சனை, உங்கள் போராட்டம், உங்கள் பலவீனங்கள், உங்கள் வியாதி, உங்கள் தோல்வி, பிசாசின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகளிலிருந்து உங்களை யாரும் விடுதலை ஆக்க முடியாது. எந்த அற்புதமும் விடுதலை கொடுக்காது. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்பி வேலையை தொடங்கிடும். ஆனால் உங்களை ஒரு பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மனுஷகுமாரன் அழிக்கிறதற்கல்ல, ஜீவனை கொடுக்கிறதற்கும் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிக்கிறதற்குமே வந்திருக்கிறார். இயேசு வந்து பலியானார். இந்த பலி எதுக்குன்னா, அந்த பஸ்கா பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுது. இயேசு வந்து சிலுவையில் அந்த சாயங்காலத்தில் மரித்தார். அந்த பலி செலுத்தும் போது கூட எப்போ செலுத்தணுமா, சாயங்காலத்தில் பலி செலுத்தணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்துலலாம் கொஞ்சம் படிக்கலாம். 3வது வசனம், நீங்கள் இஸ்ரவேல் சபை யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுமா, ஒரு ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, ஒரு ஆட்டுக்குட்டி. யோவான் 1வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை என்ன சொன்னாரு, தேவ ஆட்டுக்குட்டி. என்ன ஆட்டுக்குட்டி? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த உலகத்தில் இது எதற்கு அடையாளம்? இந்த ஆட்டுக்குட்டி இயேசு வரப்போகிறார், அதுக்கு தான் அடையாளம். இயேசு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். இயேசு மனுஷனா வருவதற்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் என்ன பண்றாருன்னா, நான் வரப்போறேன், மனுஷனா வரப்போறேன், உனக்காக பஸ்கா பலியாக என்ன பண்ண போறேன், சிலுவையில பலியாக போகிறேன், உனக்காக பலியாக போகிறேன். தெரியுங்களா? இயேசுடைய 7வது வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படி கால் எலும்புகளை உடைக்க வருவாங்க. கால் எலும்புகளை உடைக்க வரும்பொழுது அவர் அதற்கு முன்னாடியே மரித்து போயிருப்பார். அதனால் அவருடைய கால் எலும்புகளை உடைக்க மாட்டாங்க. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எடுக்கும்போது இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு என்ன சொல்றான், அந்த ஆடு பழுதற்றதாக இருக்கணும். அந்த ஆடு எப்படி இருக்கணும்? பழுதற்றதாக இருக்கணும். இந்த ஆட்டை செலக்ட் பண்ணாமல் சொல்றாரு, கால் எலும்பு ஒஞ்சுது, கை எலும்பு ஒஞ்சுதுலாம் ஆடு எடுத்துன்னு வர பலியிடக்கூடாது, ஏன்னா பழுதற்றதாக இருக்கணும். இயேசுவும் சிலுவையில் மரிக்கும் போது பாவம் இல்லாதவராய் பழுதற்றவராய் இருந்தார். இயேசு சிலுவையில் மரிக்கும் போது அந்த கால் எலும்புகள் கூட உடைக்கப்படலை. முன்னாடியே எலும்பு உடைச்சி அவர் ஜீவனை விட்டார்னா அந்த பலி செல்லாது. கால் எலும்பு உடைச்சி இயேசு ஜீவனை விட்டுருந்தா அந்த பலி என்ன பண்ணியிருக்காது, சரியான பஸ்கா பலியாவே இருக்காது, பழுதுள்ளதா இருக்கும். இயேசு அதற்காகவே அவங்க காலை உடைக்க வருவதற்கு முன்னாடியே தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். அல்லேலூயா. சரி, இந்த இயேசு பற்றி சில காரியங்கள் படித்து முடிச்சிடலாம், டைம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில். 1 கொரிந்தியர் 5:17 பாருங்க. 1 கொரிந்தியர் 5:17 எடுத்துக்கங்க கொஞ்சம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே என்ன பண்ணுமா, இந்த பழைய காரியத்தை எல்லாம் தூக்கி போடு. எங்க அப்பா வந்து, எங்க அம்மா வந்து, அதெல்லாம் பழைய புளிச்ச மாவு.
யோசித்து பாருங்க. வீட்டில் மாவு வச்சிருக்கிறீங்க, தோசை இட்லி சுட்டு எதில் சாப்பிட்றீங்க? புளிச்சு போன மாவில் தோசை இட்லி சுட்டு சாப்பிட்றீங்களா, நல்ல மாவில் சுட்டு சாப்பிட்றீங்களா? புளிச்சு போன மாவு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எடுத்து குப்பையில் ஊற்றிடுவோம். எங்கன்னா ஊற்றிடுவோம், ஆனால் இங்கே இருக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறாரு, இந்த பழைய புளித்த மாவு எங்கள் குடும்ப பெருமை, எங்கள் ஜாதி பெருமை, எங்கள் கிராம பெருமை, அதெல்லாம் பழைய புளிச்ச மாவுப்பா, அதெல்லாம் புறம்பே கழித்து போடுங்கள் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, கவனிங்க கவனிங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. பாருங்க, அங்க பஸ்கான்றது ஒரு ஆட்டுக்குட்டியை தான் சொன்னாரு. இங்க பவுல் வந்து என்ன சொல்றாரு? நம்முடைய பஸ்கா யாரு? இயேசு கிறிஸ்து. அதை தான் சொல்றாரு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. அப்ப பஸ்கா யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். கொலோசையர் 1வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களுமாய் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னே எப்படி இருந்தோம்? இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடினா கடவுளுடைய தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருந்தோம், நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருந்தோம், பாதாளத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்களா இருந்தோம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இங்க என்ன நடக்கிறதுனா 21வது வசனத்துல சொல்லுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது முன்னே அந்நியரா இருந்தீங்க, கடவுளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை, துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களா இருந்தீங்க. இப்படி இருந்த உங்களை என்ன பண்ணிட்டாரா? இயேசுவை ஏற்றுக்கும் போது இந்த பஸ்கா பலி என்ன பண்ணுது? உங்களையும் என்ன பண்ணிச்சு? பரிசுத்தர்களாய் மாற்றிவிட்டது. அல்லேலூயா. இயேசு அந்த பஸ்கா பலி என்ன பண்ணிடுச்சு? அவங்கள பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றிவிட்டது, பரிசுத்தராக மாற்றிச்சு. ரெண்டாவது, குற்றமற்றவர்களாக மாற்றிவிட்டது. எது உங்களை குற்றமற்றவர்களாக மாத்திடுச்சு? பலி. இயேசு உங்களுக்காக சிலுவையில மரிச்சதுனால அவர் உங்களை என்ன பண்ணிட்டார்னா பரிசுத்தவான்களாய் மாற்றி விட்டார். பரிசுத்தவான்களாம் ஒரு அல்லேலூயா. வெரி குட். ஆனா நிறைய பேருக்கு அந்த வரல. நானா பரிசுத்தமா பாஸ்டர், என்னை தாழ்த்துகிறேன் பாஸ்டர், அதெல்லாம் இல்லை பாஸ்டர். அவர் சொல்றாரு, இது நீ சம்பாதிக்கல, நான் சம்பாரிச்சு கொடுத்தது. யோசித்து பாருங்க, வீட்டுக்கார் வேலை செஞ்சு மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே கையில் வாங்கி வச்சு என்ன சொல்கிறீங்க? நான் சம்பாரிச்சேன், இது நீங்கள் தானே சம்பாரிச்சிங்க, நான்லாம் ஒன்றில் எப்படி இதில் செலவு பண்ணுறது? அப்படியா சொல்கிறீங்க? கேட்குறீங்க, இன்னும் சம்பளம் போடலையா? மெசேஜ் வரல பாரு, நீ பார்க்குறியா நான் பார்க்கவா? மெசேஜ் வந்துச்சு, இதோ வந்துருக்குத, போய் ஏடிஎம் போ, கார்டு எடுத்துக்கிட்டு. எவ்வளோ உரிமையாக வாங்குறீங்க? நீங்களா 30 நாள் வேலைக்கு போனீங்க? நீங்களா பெயிண்ட் அடிச்சிங்க? நீங்களா கம்பி தூக்குனீங்க? நீங்களா கட்டையை பூச்சி வெட்டினீங்க? எல்லாம் அவர் செஞ்சார். அவர் செஞ்சு எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ இதை வச்சுக்கின்னு அனுபவிக்கிறதுக்கு மட்டும் மைண்டு வேலை செய்யுது. இதே தான் இயேசு சிலுவையில் செஞ்சாரு. அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் தன்மேல் எடுத்துக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய மீட்பை, அவருடைய ரட்சிப்பை இப்போ நம்ம கையில் எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. அவர் சம்பாரிச்சு எடுத்து வந்து கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் வேணா சமைக்கலாம். ஆனால் இப்போ இதை செலவு பண்ண மாட்டோம். கிறிஸ்தவங்க எப்படின்னா இதை செலவு பண்ண மாட்டாங்க, இதை தொடவே மாட்டாங்க. ஏன்னா இது நான் ஒன்றும் சம்பாதிக்கல. ஏன்னா அப்படி சொல்லாதீங்க, நான் வேலை செய்யல, அதனால் இதிலேருந்து எடுக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கார் துட்டு எடுத்து செலவு பண்ணுறதுக்குள்ள உரிமை இருக்குதுன்னா, இயேசு கொடுத்த பரிசுத்தத்தை நீங்கள் அனுபவிக்க உரிமை இருக்கிறது. இயேசு கொடுத்த சுகத்தை அனுபவிக்க உரிமை இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அதை தான் சொல்லுது, குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். இப்போ உங்களை வந்து கடவுள் என்ன பண்ண மாட்டாரு? கண்டிக்க மாட்டாரு, கண்டுக்காம விட்டுருவாரு.
ஏன் ஏன் அந்த பலியை நீங்க விசுவாசிக்கிறீங்க. கிறிஸ்து பஸ்கா பலின்னு சொல்லிட்டு உங்க மனசுல ஏத்துக்கிறீங்க. இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், இயேசு என்னுடைய சாபத்துக்காக மரித்தார், இயேசுவே மெய்யான தெய்வம் நான் நம்புறேன்னு ஏத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரே காரணத்துக்காக உங்களை தேவன் என்ன பண்றது இல்லையா, கண்டிக்கிறது கிடையாது. எல்லாம் வந்து பிசாசு வந்து சொல்லுவான், யோபு குற்றம் சாட்டின மாதிரி வந்து சொல்லுவான். பிசாசு வந்து சொல்லுவான், பாருங்க உங்க பையன் இப்படி பண்றான், அப்படி பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான். அது சொல்லாரு, அவர் என் பையன், நீ போ, நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, நீங்க செய்றீங்களா இல்லைங்களா உங்க பிள்ளைங்களுக்கு? உங்க புள்ள போயிட்டு பென்சில் திருடின்னு வந்தது ஸ்கூல்ல, உங்க பிள்ளைய என்ன பண்றீங்க? திட்டுறோம், கொள்றோம். ஆனா எதிரி ஒருத்தன் வந்து நான் 2 அடி அடிப்பேன் பென்சில் திருடுறதுக்குன்னா என்ன பண்ணி விட்டுருவீங்களா? நம்ம திட்டுவோம், நம்ம சாப்பாடு போட்டுப்போம், நம்ம திட்டுவோம், சாக்லேட் வாங்கி குத்துப்போம். அது நம்மளுக்குள்ள மேட்ரு. எதிரி வந்து நான் 2 தட்டு தட்டுவேன்னா என்ன சொல்லுவான்? கையை ஒடிச்சிடுவேன், ஜாக்கிரதை. சொல்றோமா சொல்றீங்களா? அப்படிதாங்க இவரு. பிசாசு உங்களை வேதனைப்படுத்த விட மாட்டார். எதுவாக இருந்தாலும் அவருக்குள்ளே முடிச்சுப்பாரு. அல்லேலூயா. அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, சிலுவையில் இயேசு மரித்தது நம்மை கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக. அவரை நமக்கு சிலுவையில் பலியாகி என்ன பண்ணிடுறாருன்னா, அவருக்கு முன்னாடி நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால் இப்பொழுது ஒப்புரவாக்கினார். என்ன பண்ணிட்டாரா? நம்மள ஒப்புரவாக்கிட்டாரு, ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா? கர்த்தருக்குள்ள ஜாயின் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ அவரு கூட ஒப்புரவாயிட்டீங்க. சும்மா உங்களை போட்டு நீங்களே டார்ச்சர் பண்ணிக்க கூடாது. நான் தகுதி இல்லை, நான் ஒரு பாவி, நான் ஒரு மோசமான பாவி, நான் முதல்ல நிறுத்துங்க. நீங்க பாவி பாவின்னு சொல்ல சொல்ல உங்களால் பாவத்தை விடவே முடியாது. நான் பரிசுத்தவான் சொல்லி பாருங்க, பாவம் போயிடும். நான் சொல்றேன், குடிகாரங்களுக்கு மனம் திரும்புறதுக்காக ஒரு டிப்ஸ். குடிகாரர்கள் மனம் திரும்ப குடியிலேருந்து வெளியில் வரணுமா, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிலை கையில் வச்சுக்கின்னு நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் இந்த சாராயத்தை விரும்பவில்லை, நான் இதை குடிக்க விரும்பல சொல்லிட்டு ஒரு பெக்கு ஏற்று, திருப்பி கையில் ஒரு பெக்கை ஊற்றி, நான் இதை குடிக்க விரும்பவில்லை, எனக்கு இது பிடிக்கல சொல்லிட்டு ஏற்றிப்பார். நீ குடியை விட்டுடுவேன். ஆனால் குடிக்காரனால ஏன் குடியை விட முடியல தெரியுங்களா? அவனுக்கு நினைக்கும் போதே ஆசை வந்துடுது. நினைக்கும் போதே என்ன வந்துடுது? ஆசை வந்துடுது. அவனால தான் அதுலேருந்து விடுதலை ஆக முடியல. அது அவன் மனசளவில் அதை வெறுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது வெறுக்கணும்னா திடீர்னு வெறுக்க முடியாது, சொல்லின்னு தான் இருக்கணுங்க. அப்படி தாங்க ஆசீர்வாதங்களும் அப்படி தான். எப்படி கெட்டதை விடுறதோ அதே போல் நல்லதை பிடிக்கிறதும் அப்படி தான். கெட்டதை விடுறோன்னா பாருங்கள், ஒரு பையன் ஒரு முறை ஒருத்தர் வந்தாரான் ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் நான் ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வரேன், ஆனால் நான் சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குது, அதை என்னால் விடவே முடியல. நான் போய் ஜெபம் பண்ணேன், ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். அவர் சொன்னார், இது ஒரு பிசாசு ஆவி, இது ஒன்று பிடிச்சிச்சு, நல்லா பிடிச்சிச்சு சின்ன வயசுலேருந்து, இது போவாதுன்னு சொல்லிட்டாரு. பாருங்கள் நான் என்ன பண்ண முடியும், பாவம், நான் ஒரு பாவம், ஏன்னா இது ஏன் தப்பு கிடையாது, இது என்னது, இது ஒரு நிக்கட்டின் ஆவி அப்படின்னாரு. நான் இன்னொரு தீர்க்கதரிசிக்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன், ஒரு பெரிய ஜெப வீரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி இவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, இது ஒரு ஆவி, இது போவாது, இது பிசாசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது பாஸ்டர், நான் இப்போ இதுலேருந்து விடுதலை ஆகணும் தான் பார்க்குறேன், இந்த ஆவி பொல்லாத ஆவியாக்குது, என்னை பிடிச்சி ஆட்டி படைக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னானா. அந்த பாஸ்டர் கொஞ்சம் புத்திசாலியான பாஸ்டர். அந்த பாஸ்டர் சொன்னாராம், சரி நீ சிகரெட் பிடி, ஆனால் ஒவ்வொரு முறை சிகரெட் பிடிக்கும் போது என்ன சொல்லணும், நான் இந்த சிகரெட்டை வெறுக்கிறேன். என்னது? சிகரெட்டை வெறுக்கிறேன், நான் இந்த சிகரெட்டை வெறுக்கிறேன் 3-4 முறை சொல்லிட்டு பிடினாராம். அவனும் பிடிச்சிக்கிறான். ஒவ்வொரு முறை சிகரெட் எடுக்கும் போதே பார்த்து சொல்லுவானா, இந்த சிகரெட்டை நான் வெறுக்கிறேன், இந்த சிகரெட்டை நான் வெறுக்கிறேன், இந்த சிகரெட்டை நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊதி இருக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறானா. என்னன்னு கேட்டால், பாஸ்டர் எப்படி தான் தெரில, எனக்கு இப்போ சிகரெட்டை பிடிக்க விருப்பமே இல்லை, நான் இப்போ பிடிக்கிறதே இல்லை பாஸ்டர். ஏன் சொல்லிட்டுங்களா, உங்கள் வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, உங்கள் வாயின் வார்த்தைகளிலே மரணமும் ஜீவனும் இருக்கிறது.
உங்கள் வார்த்தையில் என்ன இருக்குது? மரணமும் ஜீவனும் இருக்குது. நீ வந்து வாயில என்னால் விட முடியல, என்னால் விட முடியலன்னு நான் சொல்கிறேன். சாவர வரைக்கும் இயேசுநாதரே வந்து ஜெபம் பண்ணால் கூட உன்னால் விட முடியாது. ஏன்னா நீ எங்கே வச்சுருக்கிற? வாயில் அதுக்கு பவரை கொடுத்து வச்சுருக்கிற. ஃபஸ்ட்டு அதெல்லாம் கட் பண்ணு. எதெல்லாம் விட முடியல, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, எனக்கு இந்த வியாதியாக இருக்குமோ, அந்த வியாதியாக இருக்குமோ, இந்த பலவீனமாக இருக்குமோ, அந்த பலவீனமாக இருக்குமோ, இல்லை இந்த நோயாக இருக்குமோ, அந்த நோயாக இருக்குமோ, அந்த சாபமாக இருக்குமா, இந்த சாபமாக இருக்குமா, இல்லை அவன் விட்ட சாபமா, இவன் விட்ட சாபமா, இப்படியே எல்லாத்தையும் பேசி பேசி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. நல்லதாக டவுன்லோட் பண்ணுங்க. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படியே சொல்லிடுவாங்க. உங்க தோல்வியெல்லாம் வெற்றியா மாறிடும். தோத்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், நல்ல 4, 10 முறை 20 முறை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த தோல்வி மேல ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பிரச்சனையின் மேல் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த இடத்துல எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படியே நீங்க பேசி பாருங்க. நான் சொல்றேன், உங்க தோல்வியெல்லாம் ஜெயமா மாறிடும். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு தோல்வியை, ஒரே ஒரு தோல்வி தான் 100 முறை பேசுறீங்க. ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணி, நான் தோத்துட்டேன் தெரியுமா? எல்லா நண்பருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறது நான் தோத்துட்டேன், சொந்தக்காரங்களும் சொல்கிறது தோத்துட்டேன், அப்புறம் எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நேராக போய் டைரெக்டாக சொல்லுது நான் தோத்துட்டேன். சொல்கிறேன், தோல்வியை பேசாதீங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஏன்னா எந்த அற்புதமும் செய்யாததை இயேசு பஸ்கா பலியாக செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இயேசு உங்களுக்காக செஞ்சு முடிச்சிட்டார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஒரு கரங்களை தட்டுவோமா ஆண்டவருக்கு? ஓகே, நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். குயிக்கா 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 குயிக்கா. எல்லாரும் எழுந்து கண்ணு மூடுறீங்களா? கண்ணு மூடுங்க. எழுந்து நின்றுட்டு என்னை பார்க்கக்கூடாது. கண்ணு மூடுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிடுவேன் சீக்கிரமா. நீங்கள் கண்ணு திறந்தா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் இவர்கள் செய்த செயல்களை விட இவர்களுக்காக சிலுவையில் நீங்கள் செய்த செயல்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்காக சிலுவையில் நீங்கள் பஸ்கா பலியாக ஆண்டவரே மரித்தீங்க, அடக்கம் பண்ணப்பட்டீங்க, 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தீங்க, இன்றும் ஜீவிக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய பலியினாலே இந்த பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பிசாசின் வல்லமையிலிருந்து, அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து, எல்லா விதமான வியாதி பலவீனத்தை உண்டாக்குகிற பிசாசின் வல்லமைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாப்படியால் அப்பா உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிற எல்லா விதமான சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்த ஆயுள், ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் மேல வந்து பலிக்கும்படியாக இப்பொழுது ஆண்டவரே ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற இந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் மேல ரிலீஸ் பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வந்து பலிக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நேரில் ஆன்லைனில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இந்த ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த ஆசீர்வாதம் ஓவர்டேக் பண்ணட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து அப்பா இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி நாங்கள் பாக்கியம் உள்ளவர்களப்பா. உம்மை தெய்வமாக வணங்குவது எங்களுடைய பாக்கியம் தகப்பனே. உம்மை ஆண்டவராக இரட்சகராக நாங்கள் வணங்குவது எங்கள் பாக்கியம் தகப்பனே. இந்த பாக்கியத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே அப்பா, அவங்க ஈடுபடுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய நன்மை வெளிப்படட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இன்னும் கூட அப்பா, உம்முடைய உறவு, உம்முடைய ஐக்கியத்தில் பிள்ளைகள் அதிகமாய் விருத்தி அடையட்டும். ஆண்டவரே
ஆண்டவரே அப்பா, விசேஷமா சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இயேசு கிறிஸ்துவின் காயங்களால், அவருடைய தழும்புகளால் உண்டான சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்தாயுள் இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ணமாய் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. அப்பா, சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 7 வழியாக திரும்பி போகும்படி கட்டளையிடுகிறேன். ஒரு ஷபரக மனதுரகல் ரே மனதுரிபிக்கபலகது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்றார், நீங்க தோத்து போக மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு போல பயத்தில் இருக்கிறானீங்க, நான் தோத்து போயிடுவோம் போல இருக்குது, என் பிரச்சனை என்னை ஜெயிச்சிரும் போல இருக்குதுன்ட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தோற்று போவதில்லை, நீங்கள் தோற்று போவது இல்லை. இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து அப்பா, இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். நீங்க மகிமைப்படுங்க. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, உங்க பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை மாட்சிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடு.